2 சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பாருங்க, நம் எகிப்து தேசத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க கூடாதபடிக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்ல முடியாதபடிக்கு அந்த எகிப்து தேசம் முழுவதும் காரிருள் சூழ்ந்து காணப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணின அந்த கோசோன் நாட்டில் தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் அங்கு நிரம்பி இருந்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யாத்ராகமம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கொடிய காரிருளுக்கும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புகளுக்கும் துஷ்டர்களின் அம்புகளுக்கும் நம்மை விலக்கி அவர் பாதுகாக்கிறவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள் எதிர்பாராமல் திடீரென்று தாக்குகிற எல்லா அம்புகளுக்கும் எல்லா தீமைக்கும் அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். தேவன் நம்மை சுடரொளி பட்டயங்களால் சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, உலகத்தாரை பல ஆபத்துகள் தாக்கலாம், பயங்களும் பறக்கும் அம்புகளும் தாக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையோ அவர் கேடகமாய் அரணாய் சூழ்ந்து நின்று எதிரிகளால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 118:6 சொல்லுகிறது. அதில் தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பாருங்க, பகலிலும் இரவிலும் நம்முடைய வாழ்க்கையில் பல ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. காரணம், இந்த முழு உலகமே அந்தகார வல்லமைக்குள் கிடக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி இந்த முழு உலகமும் கலங்கி கொண்டுதான் பயந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றி அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பாருங்க, சாத்தான் நமக்கு எதிராக எழும்பி கிரியைகளை செய்து நம்மை மேற்கொள்ள நினைக்கலாம். ஆனால் யோபு 5:12 சொல்லுகிறது, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். பாருங்க, கர்த்தருடைய முழுமையான அடைக்கலத்தில் பாதுகாப்பாயிருந்த அந்த தாவீது சொல்வதை பாருங்க. சங்கீதம் 3:6 எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். சங்கீதம் 27:3 சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் இரவும் பகலும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது இரவும் நமக்கு வெளிச்சமாயிருக்கும், பகலும் மகிமையாக இருக்கும். உன்னதமானவருடைய அந்த மறைவான இடத்தில் வைத்து அவர் நம்மை பாதுகாப்பார். பாருங்க, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வதை பாருங்க. யாத்ராகமம் 8வது அதிகாரம் 22-23 நம்ம வாசிக்கலாம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசோன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லென்றார். பாருங்க, தேவனுடைய ஜனங்களை பார்வோன் போக விடாமல் தடுத்தபோது அந்த எகிப்து தேசம் முழுவதும் கொள்ளை வியாதிகளும் தொற்று நோய் இருந்தபோது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்வதை பாருங்கள். நான் என் ஜனங்கள் இருக்கிற கோசோன் நாட்டை நான் விசேஷப்படுத்தி பிரித்தெடுப்பேன், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, எகிப்தில் அந்த எகிப்து ஜனங்கள் மத்தியில் அந்த திரளான வண்டுகள் கொடிய கொள்ளை வியாதிகள் வந்தபோது
இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் அந்த கோசான் நாட்டில் பத்திரமாய் பாதுகாப்பாய் இருந்தார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்து அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கொடிய வியாதிகள் பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி நாம் கேள்விப்படும்போது நாம் அதை குறித்து நாம் கலங்க வேண்டாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த கோசான் நாட்டில் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார்களோ அதே போல தேவன் நம்மையும் அவருடைய மறைவான இடத்தில் வைத்து உன்னதமான இடத்தில் வைத்து நம்மை பாதுகாக்க வல்லவர். ஏசாயா 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அன்பானவர்களே, 1973ஆம் ஆண்டு உகாண்டாவில் இடி அமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிபரின் ஆட்சி நடைபெற்றது. அந்த அதிபருடைய ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பயங்கரமாக சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று அங்கு அந்த போலீஸ்காரர்கள் துப்பாக்கியை காட்டி அவரை இழுத்து சென்று, உங்களை நாங்கள் சுட்டு கொல்லப் போகிறோம், உங்களுடைய கடைசி ஆசை என்னவென்று கூறுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நீங்கள் செய்ய போகிற இந்த கொடிய செயலை கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த அந்த தலைவன், அவனால் விதவைகள் ஆக்கப்பட்ட அநேக ஸ்திரீகள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து அந்த ஊழியக்காரிடத்தில் அந்த தலைவன் கேட்கிறான், இவர்களெல்லாம் எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னால், மரணம் எங்களுக்கு முடிவல்ல, அது நித்திய வாழ்வின் ஆரம்பம் என்று சொன்னார். அப்பொழுதே அந்த தலைவன் ஆண்டவராகி இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த போதகரும் விடுதலை செய்யப்பட்டார். அன்பானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது சீரிய படைத்தளபதி நாகமான், அந்த படைத்தலைவன் நாகமான் வீட்டுக்கு அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட ஒரு இஸ்ரவேல் தேசத்து பெண். அவள் தன்னை ஒரு அடிமை பெண்ணென்றோ ஒரு சிறு பெண்ணென்றோ அவள் நினைக்கவில்லை. அவள் நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்கு அவள் வழி சொல்லி கொடுத்தாள். அப்பொழுது அந்த நாகமானும் அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்று கொண்டான். சீரியர்களும் கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அன்றைய தினம் அறிந்து கொண்டார்கள். அந்த நாகமானும் கர்த்தரை அன்றைய தினம் ஏற்றுக்கொண்டான். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சிறைச்சாலையிலும் தெருக்களிலும் வீதிகளிலும் இன்னும் நீதிமன்றத்திலும் ராஜாக்களுக்கு முன்பாக கூட அவர் ஆண்டவருடைய நாமத்தை அவர் தைரியமாக பிரசங்கித்தார். அதனால தான் சபைகள் எல்லாம் ஆங்காங்கு உருவாக முடிந்தது. அதுபோல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் நாம் அவருக்காக செலவிடும்போது இந்த உலகம் தராத சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:28, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு சமயம் விவசாயி ஒருவர் கப்பல் பயணத்தில் ஏற்பட்ட சேதத்தில் அவர் மாட்டிக்கொண்டார். அப்பொழுது அந்த கனமழையும் சூறாவளி காற்றினால் அந்த கப்பல் உடைந்து சேதமாகி எல்லாரும் இறந்து போனார்கள். இவர் ஒருவர் ஒரு கட்டையை பிடித்து கொண்டு நீந்தி ஒரு தீவு பகுதிக்கு வந்து சேர்ந்தார். அந்த தீவு பகுதியில் மனிதர்களே இல்லை, இவரை தவிர யாருமே அந்த இடத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கு அந்த தீவு பகுதியில் கிடைத்த சின்ன சின்ன பொருட்களை தென்னை ஓலையை வைத்து ஒரு சின்ன குடிசையை அமைத்து கொண்டார். அங்கு கிடைத்த காய்கறிகளை கொண்டு மீன்களை பிடித்து அவர் சாப்பிட்டு நாட்களை கடத்தி வந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் மீன் பிடிப்பதற்காக கடற்கரைக்கு சென்றார். கடற்கரைக்கு சென்று விட்டு திரும்பி வரும்போது அவர் அமைத்திருந்த அந்த சின்ன குடிசையும் எரிந்து பயங்கரமாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தபோது அவர் கதறினார், ஆண்டவரே, எனக்கு இப்பொழுது இருந்த அந்த சிறு குடிசையும் அது எரிந்து விட்டதே, நான் என்ன செய்வேன், ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் கதறினார். அப்பொழுது மிகவும் நொந்து போயிருந்த அந்த நேரத்தில் அந்த தீவிற்கு ஒரு கப்பல் ஒன்று வந்தது. அந்த கப்பலில் இருந்த மாலுமி இறங்கி வந்து அவரை பார்த்து சொன்னார், யாருக்காவது உதவி தேவைப்படுபவர்கள் நெருப்பை மூட்டி தீ வைப்பார்கள்,
அதை நாங்கள் பார்க்கும்போது யாருக்கோ உதவி தேவைப்படுகிறது என்று நினைத்து நாங்கள் அந்த இடத்திற்கு கடந்து வருவோம். அதே போல் உங்களுக்கு உதவி இந்த நெருப்பை பார்த்தபோது உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று நினைத்து நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். வாருங்கள், உங்களை உங்கள் நாட்டிற்கு நாங்கள் பத்திரமாக அழைத்து செல்லுகிறோம் என்று சொல்லி அவரை அழைத்து சென்றார்கள். அன்பானவர்களே, இழப்புகள் நம்மை பின்னோக்கி தள்ளுவது போல நமக்கு தெரியலாம். ஆனால் தேவன் அதை பின் நாட்களில் நமக்கு அதை நன்மையாக முடிய செய்கிற தேவன். யோசேப்புக்கு பாருங்க, அவன் சகோதரர்கள் செய்த எல்லா தீமையையும் ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில் நன்மையாக மாற பண்ணினார். ஆமான் மொர்தகாய்க்கு செய்த தீமைகளை தேவன் யூதருக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஆகவே நம் தேவன் நமக்கு எதிராய் வருகிற சகல தீமைகளையும் நாம் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளும்போது அவர் நமக்கு நன்மையாகவே முடிய பண்ணுவார். ஒரு பாடலை கூட நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நான் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல
எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, ஒரு 8 வயது சிறுவன்